வணக்கம் நேர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளராக சுதா அறிவிப்பு. யார் இவர் தெரியுமா? மயிலாடுதுறை பகுதியில் பெரும் இழுபறிக்கு பிறகு லோக்சபா தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக சுதா அறிவிப்பு உள்ளார். நாளை வேட்புமனு தாக்கல் முடிவடையும் நிலையில் இன்று காங்கிரஸ் மேலிடம் வேட்பாளரை அறிவித்துள்ளது. மேலும் மயிலாடுதுறைக்கு பதில் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ளது. இந்த நிலையில்தான் வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 9 தொகுதி மற்றும் புதுச்சேரி என மொத்தம் 10 இடங்கள் திமுக கூட்டணியில் வழங்கப்பட்டன. இதில் மயிலாடுதுறைக்கு பதில் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டன. நாளை வேட்புமனு தாக்கல் முடிவுக்கு வர உள்ள நிலையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமலே இருந்தனர். இதனால் காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினரும் அதிருப்தியடைந்தன. கடந்த முறை இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியதால் திமுகவினரும் அதிருப்தியடைந்தனர். மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதா அறிவிப்பு. மேலும் மயிலாடுதுறை தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிப்புக்கான தாமதம் என்னவென்றால், அதிகமானவர்கள் அந்த தொகுதியை கேட்டதுதான். அதாவது திருச்சி எம்பியாக உள்ள திருநாவுக்கரசர், கிருஷ்ணகிரி எம்பியாக உள்ள டாக்டர் செல்லக்குமார், காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர், பிரவீன் சக்கரவர்த்தி, சிடோட் மெய்யப்பன், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு உள்பட பலர் இந்த தொகுதிக்காக டெல்லி மேலிடத்திடம் லாபி செய்தனர். இதனால் யாருக்கு சீட் வழங்குவது என்பது பெரிய பிரச்சினை ஏற்பட்டது. இந்நிலையில்தான் நாளை வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற உள்ள நிலையில் இன்று இரவு 8:45 மணிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். அதன்படி மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக சுதா அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் அடிப்படையில் வழக்கறிஞராக உள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். மேலும் இவர் தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவராக உள்ளார். அதுமட்டுமின்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஊடக செய்தி தொடர்பாளராகவும் பொறுப்பில் உள்ளார். பல மூத்த தலைவர்கள் மயிலாடுதுறை தொகுதியை கைப்பற்ற போட்டியிட்ட நிலையில் காங்கிரஸ் மேலிடம் சுதாவை அறிவிப்பு அளித்துள்ளார். இந்த வெற்றி கூட்டணியில் காங்கிரஸ் தலைவர்கள், மேலாண்மை அமைப்புகள் மற்றும் சில தலைவர்கள் அவர்களை ஆதரிக்கின்றனர். மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதா அறிவிப்புக்கு வாழ்த்துக்கள். நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.